அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் மறுபடியும் சந்திச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ட் அதித்தி சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் மோர் ஒரு திரைப்படம். அண்ட் அதில் ஒரு அழகான ஒரு பாட்டு தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். அண்ட் இந்த பாட்டை நேற்றே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் எடுத்து பண்ணலான்ட்டு ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம் விட்டுட்டேன். பிகாஸ் அந்த டைமும் எனக்கு கிடைக்கலையா. ஸோ ஓகே இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோஸ்க்கு இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா இருந்தால் பார்க்கணுமா. ஸோ இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணிக்கிறது ஹேஷாம் அப்துல் வஹாப் அவர்கள் தான். ஸோ அந்த பாட்டையும் பாடிக்கிறது அவர் தான். அண்ட் இன்க்ளூடிங் இன்னொரு சிங்கர் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம உத்தாரவணி கிருஷ்ணன் பாடியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பாட்டை தந்திருக்காங்க நமக்கு. ஸோ மீதி விஷயங்களை இந்த பாட்டை ஃபஸ்ட்டாக கேட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கலாமா. இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ வாக்கண்ணமா ரெடியாக இருக்குது, ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக 2 பேரும் போட வரும் போனேன். பிகாஸ் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. இந்த பாட்டு ஒரு வைப் தரும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் சாங்காக இருக்கும்னு. நல்லா இருக்கு கோரஸ். தலை இறங்கிட்டார்ல கடத்துல. பட 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 படவள எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா. நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா இதயம் தரவா உரைத்தேன் மெதுவா கொஞ்சி கொஞ்சி வரவா. பட 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 படவள எந்த கண்ணம்மா இதை போட்டது சரிதான். கொஞ்சம் செல்லம்மா சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம் நீ எனவே காதல் கூறி கைப்பிடித்து கூட்டி சென்றதா. சின்ன தூரல் தூரிடவே மீண்டும் இந்த வேப்ப மரம் வெட்டப்பட்டதா. இதுவே திருநாள் இதயம் தரும் நாள் ஒரே தேனது நாள் உன்னிடத்தில் மனநாள். பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா. சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. இப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு நாதஸ்வரத்தோட அந்த போர்ஷன். குரிலான நெஞ்சில் இன்று நெடிலான காதலா முக எந்த வாசம் தான் உன் மழைக்கால சாரலா. எழுதாத உந்தன் தாளில் இனி எந்த பாடலா. அழகான நாட்கள் மெல்ல உருவானதா. பட 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 படவன எந்த கண்ணம்மா நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா.
கொஞ்சி வரவா ஸ்ரீகாந்த் டிரெக்ஷன். ஸோ யா பாட்டை பார்த்து முடிச்சிட்டோமா என்ன? என்னங்க பாட்டு நான் நினச்சதை விட ரொம்பவே நல்லா இருக்குது. பிகாஸ் நான் வந்து இந்த பாட்டை நேற்றே பண்ணியிருக்கணும், பட் நேற்று பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் வேறு வேறு இருந்துச்சு. பட் இப்போது லைக் இந்த வீடியோக்கு முந்தான வீடியோ நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் மின்சார கனவு பாட்டுக்கு. ஸோ அதுவும் ஒரு கர்நாடிக் சாங். ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் இன்னொரு பாட்டும் லைக் இந்த மாதிரி பாட்டு ஒன்று எதிர்பார்க்கல. பட் ஆனால் ஸ்டார்டிங்கை நான் ஏன் இந்த மற்ற எவார்டை போட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சாங் ஆரம்பத்தில் ஒரு ஃபீல் ஒன்று இருந்துச்சு எனக்கு தெரியல அந்த மியூசிக்கு. ஸோ என்ன அறியாமலே போட்ட ஒரு விஷயம். பட் இட் எண்டட் அப் பர்ஃபெக்ட்லி. இட் வாஸ் வர்த் இட். அந்த பட் ரெண்டையும் போட்டு நான் கேட்டது பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு காதுக்கு கேட்கும்போது. இந்த மாதிரியான காலகட்டங்கள் இப்போ நாங்கள் இருக்க ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல, இந்த ஒரு டைமில் நமக்கு வர்ற பாடல்கள் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் இது கலந்ததாக வரும், இல்லை மலையாளம் தமிழ் கலந்தா எதுவாக வேணும் ரெண்டு பாட்டு இந்த லாங்குவேஜில் கலந்து. பட் சுத்தமான தமிழ் பாட்டு இப்போ வரைக்கும் நான் கம்மி தான் கேட்டிருக்கோம், பட் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக இருக்கல. ஆனால் இந்த ஒரு பாட்டு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒரு தமிழ் பாட்டு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபுல் வைப் ஒன்று எனக்கு தந்துச்சு. அண்டு லைக் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இருக்க இதில் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே போகிறாங்க. பட் இந்த மாதிரி பாடல்கள்லாம் இட்ஸ் ஸோ ரேர். ஸோ இட்ஸ் ஜெம் ஆஃப் அ பீஸ். லைக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அண்ட் நேஷனல் அவார்ட் ஃபஸ்ட் படத்துலேயே வாங்கின உத்தாராக்கு இந்த மாதிரி பாடலாம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்காது. பிகாஸ் ஷி ஹஸ் டன் ஃபினாமினல் ஜாப். நான் நினைக்கிறேன் அவங்க சைவம் படத்தை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் her voice and everything is completely like என்ன சொல்கிறது, ஒரு சோல்ஃபுல் வாய்ஸுங்க அவங்களோட வாய்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது கேட்கும்போது. அந்த ஹேஷா சம் சார்ட் ஆஃப் வேறு ஒரு லெவலான ஒரு மியூசிக் டைரக்டர். இஸ் லைக் டாமினேட்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஹைலைட்டட் தெரியாது, அனிருத் இவங்களாம் தான் இருக்காங்க. பட் ஹேஷா இஸ் கமிங் பேக் அண்ட் ஹீஸ் ட்ரைங். இவர் ப்ரூவ் பண்ணுறாரு, இவர் மியூசிக் டைரக்டராக இந்த மாதிரி பாடல் கொடுக்கும்போது எல்லாமே தந்திருக்காரு. ஈவன் குஷியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லைக் இன்னொரு பாட்டு ஹிருதயம் மலையாளத்தில். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு தந்து இவர் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு ஓவரால் பண்ணும்போது, லைக் பார்க்கும்போதும் அண்ட் கேட்கும்போதும். அண்ட் ஆதித்யன் அந்த லைக் அர்ஜுன் தாஸோடைய அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இந்த பாட்டு இட் வாஸ் ஹோல்சம். ஸோ தட்ஸ் இட். வேறு எந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்பலை. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் எதுவும் பேச விரும்பலை. ஓவரால் ரொம்ப பார்க்க நல்லாவே இருந்த ஒரு பாட்டு இதுதான். இப்போ ரீசெண்டாக கேட்டதில் எனக்கு அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மறுபடியும் தமிழ் பண்பாட்டை நாங்கள் கொண்டு வந்து இங்கே அப்படியே திணிச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். இனி வர மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் லிரிசிஸ்ட் யாராக இருந்தாலும் இந்த மாதிரியான பாடல்கள் தந்து இன்னும் இந்த தமிழோடைய அந்த இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம மொழி இல்லை, ஸோ அதை விட்டு கொடுக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தின் பெயரால் நான் விஷயத்தை சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஓவரால் கேட்டு முடிச்சுட்டோம். என்னோடய கருத்துக்களை சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும், அந்த நேரத்துக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இத்தரும் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை அதை பற்றி ஆச்சு பேசணுமா தான் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக அடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் என்னோட புதிய ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.